சத்தியோதயம் நல்லதே நடக்கும். மாஸ்டர் சிஜி அவர்களுக்கு அன்பான வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடம்பூரில் மாதம் ராஜஸ்ரீ பௌர்ணமி பூஜை நடந்துகிட்ருக்கு. நம்ம பாஞ்சஜன்ய சங்கு பிரஷ்டை பண்ண காலத்திலிருந்து மாஸ்டர் அங்கே பௌர்ணமி பூஜை நடத்திட்டு இருக்காங்க. அதில் நான் கண்ணியமாக கலந்துட்டுருக்கிறேன். நான் பௌர்ணமி பூஜை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் மனோகரன்னு மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. மனம்தான் ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். மனம் செம்மையாக இருந்தால் தான் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியும். மனம் செம்மை இல்லாதனால தான் நம்ம எடுக்கிற முடிவில் தளர்வு, ஏதாவது ஒரு முடிவு எடுத்தோம்னா தொழில் சார்ந்த தோல்வி, எடுக்கிற முடிவு சரியில்லாமல் போகிறது, இது எல்லாமே என்ன காரணம்னு கேட்டால் மனம்தான். மனத்தை செம்மைப்படுத்திட்டோம்னா, மனத்தை திறம்படுத்திட்டோம்னா நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் பலமாக இருக்கும், செய்கிற காரியமெல்லாம் சிறப்பாக இருக்குன்னு மாஸ்டர் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு செய்கிற ஒரே பூஜை தான் பார்த்திங்கன்னா பௌர்ணமி பூஜை. சந்திரன் பார்த்திங்கன்னா மனோகரன் அப்படிம்பாங்க. அதனால தான் மாஸ்டர் பௌர்ணமி அன்னைக்கு முழு சந்திரனை பார்த்து அந்த இடத்துல யாகங்கள் வளர்த்தி பூஜை நடத்துவாங்க. அதை நான் கண்ணியமாக கலந்துட்டுருக்கிறேன். நம்ம அது கலந்துட்டோம்னாலே பார்த்திங்கன்னா நம்ம மன ரீதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கே பார்த்திங்கன்னா கலந்துக்க படிப்படியாக வாழ்க்கையில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வருமானம், ஆரோக்கியம், இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. மனம் செம்மையானால் வேறு எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அது மாஸ்டர் பண்ணுற பௌர்ணமி பூஜை பார்த்திங்கன்னா பேர்லேயே பார்த்திங்கன்னா ராஜஸ்ரீ பௌர்ணமி பூஜான் இருக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள் தான் இது மாதிரி பூஜைகள் எல்லாம் ராஜகுருகளை வச்சு பண்ணுவாங்க. இன்றைக்கி நாம் வாங்கி வந்த வரத்தின் காரணமாக நம்ம மாஸ்டர் கிடச்சிருக்காங்க. அந்த மிகப்பெரிய மகான்கள், ராஜாக்கள் கிடைத்த அதே பாக்கியத்தை நம்மளை சார்ந்தவங்களும் பெறணுங்கிறதுக்காக மாஸ்டர் இந்த பௌர்ணமி பூஜை பண்ணுறாங்க. அப்படிங்கிற சில வாய்ப்புகள் எல்லாம் மாஸ்டர் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு தேங்க்யூ மாஸ்டர். சத்தியோதயம் நல்லதே நடக்கும்.